அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 டே 98 ஓட ரிவ்யூ. இட் வாஸ் சச் அன் இமோஷனல் எபிசோட்னே சொல்லலாம். உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. இட் வாஸ் குவைட் இமோஷ்னல். கொஞ்சம் பார்க்கும்போது மனசுக்கு பாரமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எவிக்ஷன்னே சொல்லலாம். நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணுன்னா, இன்றைக்கி எபிசோட் நிறைய நடந்துச்சு. இந்த லைக் ரவீந்திரன் ஒரு இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம். லைக் அந்த இன்சிடென்ட்ஸ் பேசினது, போகி அந்த கான்செப்ட்லாம் பேசினாலும், பட் ஓவராலாக ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து தீபக் நடந்த ஒரு விஷயந்தான். ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு வந்து மச்சி, ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூடா. சீரியஸ்லி ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. நம்ம ஏஜில் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்குமே நீ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக நீ இந்த உன்னோட எக்ஸிட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் உனக்கு தனியாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் எஸ், என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ராங்காக நான் ஒரு 2-3 வாரத்துலேயே அவன் போயிடுவான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்டன்சி, அதில் கூட கேப்டன்சியில் கூட நினச்சேன், ஐயோ மஞ்சரியோட அந்த ஃபைட்லாம் நடந்துச்சுல, அப்போல்லாம் நினச்சேன், ஐயோ என்னடா இப்படி சண்டை போடுறானே அப்படின்லாம் நினச்சேன் நான். பட் அதுக்கப்புறமா வந்து ஹீ மேட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஹிஸ் கேரக்டர். அதாவது இன்னும் இருக்குது ஷார்ட் டெம்பர். அது கூட அவன் சொல்லும் போது, போகிக்கு வந்து நான் எதை எரிக்கணும்னா என்னோடய அந்த ஸ்னப்பிஷாக நான் பேசுகிறது, ஷார்ட் டெம்பர், அதுதான் நான் எப்போவுமே சொன்னேன். அவனுக்கு கோபம் ஜாஸ்தி வருது. ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். மற்றபடி ஹீஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்னு சொன்னேன். ஏன்னா மற்ற அந்த யங்ஸ்டர்ஸோட ஈடு கொடுத்து ஹீ பிளேட் ஆல் த டாஸ்க்ஸ். அண்ட் ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் டு வாட் ஹீஸ் டன். ஸோ ஆனால் நான் போக நினச்சேன் ஹீல் பி ஆன் த டாப் 5, அட்லீஸ்ட் டாப் 5ல் ஜெயிக்கல அப்படிங்கிறத விட நான் அந்த டாப் 5ல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இட்ஸ் ரியலி ஷாக்கிங் த வே இட் டர்ன். பட் எனிவே, இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். வெளியே வரும்போது அதாவது அந்த அந்த ட்ரோஃபி வின் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பெரிய பேர் வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் அதை விட சூப்பரான ஒரு பேர் வந்து இது வரைக்கும் நடந்த 8 சீசன்லேயுமே, ப்ரீவியஸாக 7 சீசன்லேயும் சரி, 8வது சீசன்லேயும் சரி, இது பெஸ்ட் கேப்டன் அண்ட் கூலஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் சொன்னதெல்லாம் வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஹாப்பி மூமெண்ட். ஐ திங்க் லைக் அவன் சன் ரஞ்சினி எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. The way, like he performed, it's a fantastic moment for the family and all his fans. Actually இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்ட், அவனோட சார்பில் வந்து கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா he put a lot of effort இந்த இதுக்காக. இன்ஃபேக்ட் நான் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கேட்டால் போகலாமாடான்னு. நான் வந்து ஆக்சுவலாக போகாதேன்னு சொன்னேன். பட் அவனோட டிசிஷன் வந்து தப்பாகலை. வாட் எவர் he decided, he wanted to go in for his son. I think he made his son proud and he's சாதிச்சிட்டான். ஆக்சுவலாக உள்ளே போனது வந்து அவன் சாதிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கிறான். ஸோ ஐ திங்க் பிக் பாஸ்னால் அவனுக்கு பெரிய வாய்ப்புகள் வருதா இல்லையான்னு தெரியாது. பட் அவனோட கேரக்டர், அவனுடைய அந்த அவன் கேரி பண்ண அவனுடைய ஸ்டைல், அதற்காகவே ஹி வில் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஐ வில் ப்ரே ஃபார் ஹிம் டு டூ வெல் இன் ஹிஸ் கரியர். ஃபென்டாஸ்டிக் எபிசோட். ரொம்ப நல்லா விஜய் சேதுபதி வந்து இது பண்ணார். ஆக்சுவலாக அவரே வந்து பெரிய ஃபேனுன்றதை வந்து திருப்பி ஒத்துக்கிட்டார் ஆக்சுவலாக. ஏன்னா நான் முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தோம், என்னன்னா இவர் பயங்கரமாக தீபக்கு தனியாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு நம்ம வந்து பேசியிருக்கேன். நான் கூட பேசியிருக்கேன். அதை வந்து அவர் திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டார். எஸ், நான் வந்து அவரோட ஷோலாம் ஹோஸ்ட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப இதுவாக பார்ப்பேன், இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பேன். அவர் சூப்பராக எனர்ஜெட்டிக்காக ஹோஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அது தீபக்னா அதுதாங்க. தீபக் எப்போவுமே அப்படி தான் இருப்பான் ஆக்சுவலாக. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இங்கேயும் அங்கே குதிச்சுட்டு நாமச்சான் என்ன அப்படி தான் இருப்பான் ஆக்சுவலாக. தட்ஸ் வாட் ஹீ இஸ். அண்ட் அதில் எந்த விதமான மாற்றத்தையும் நமக்கு கொடுக்கல. அது வெளியில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் உள்ளேயும் பார்த்தான். அப்படி தான் இருந்தான், அப்படி தான் காட்டினான். அண்ட் இஸ் அ வெரி ஃபன் லவ்விங் பர்சன். அந்த கோவன்றது மட்டும் கொஞ்சம் குறைக்கணும்னு இருந்துச்சு. ஆனால் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இவங்க எல்லாரும் இந்த சேலஞ்சிங் ஹீட்லாம் வந்தப்போ டார்கெட் பண்ணி என்னென்னமோலாம் பண்ண போது கூட ஹி வாசன் என்ன சொல்கிறது, அனாய்ட் ஆர் ஹி டிடன்ட் ஷோ ஹிஸ் ஆங்கர் லாஸ்ட்லலாம்.
ஈவன் லைக் வர்ஷினியோட அந்த நடந்த கான்ஃப்ளிக்டில் கூட ஐ தாட் ஐயோ இது பொண்ணு இப்படி பேசுதே வந்து திருப்பி கோவத்தில் எதாவது பேசிட போகிறோம், பிரச்சனை ஆகிடும்போது சண்டை வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பேசலை. போயிட்டு ஹீ மேட் ஹர் அண்டர்ஸ்டாண்ட். எஸ் அதுலேயே அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஸ்னபிஷான ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனாலும் ஹீ செட் லைக் அப்படி ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்கிறது வந்து லைக் இட்ஸ் அ பிக் டீல். சாரின்றது வந்து இட்ஸ் அ பிக் டீல். நம்ம செஞ்சதுக்கு வந்து அவன் சாரி சொன்னதுன்றது வந்து பெரிய விஷயம் தான். ஸோ ஹீ டிட் தட் இன் அ லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வேர் ஹி வெண்ட் ராங். ஹி வெண்ட் அண்ட் அப்பாலஜைஸ் டு த பர்சன் ஹூ got affected. So அதெல்லாம் வந்து a lot of changes what he has made after coming into Big Boss. So it's a emotional episode. It was nice. Yes, to coming to next topic na ரவீந்திரன் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு. அவர் வந்து அவரை டார்கெட் பண்ணி ஏதோ சொல்லிட்டாங்களோன்னு அதை இன்னும் கொஞ்சம் டோன் டவுனாக பேசியிருந்துருக்கலாம். பட் ஏன்னா பிகாஸ் அவர் அப்படி பண்ணால் அது தப்பு, இப்படி பண்ணால் தப்புன்ற மாதிரி ஒரு ஐயோ நான் இப்படி போனாலும் குத்து அப்படி போனாலும் குத்துனா அப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவர் ஆக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு இன்றைக்கி ஒரு எபிசோடில் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக பேசின மாதிரி இருந்தது வந்து அந்த பிஆர் விஷயம். நேற்றுக்கு எபிசோடில் வந்து பிஆர் வந்து நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும், அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னவர். இன்றைக்கி நீங்கள் பிஆர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அவருடைய வெற்றி 98 நாள் போட்ட அது வந்து பாதிக்காதா அப்படின்னு சொன்னது வந்து அப்போ அந்த பிஆர்ன்ற விஷயத்தை பற்றி ஏன் வந்து பாதிக்கும்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ரடிக்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு சவுண்ட் பண்ணுச்சு. அது கரெக்டாக நான் நினச்சது கரெக்டான்றது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நேற்றுக்கு வந்து அவர் பேசின விதம் வந்து ஓகேன்னு நானே ஓகேன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அவர் இப்படி குழப்பினோடனே எனக்கே குழப்பிச்சு. ஐயோ என்ன இப்படி குழப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் முத்துக்குமரன் எல்லாருமே த வே அந்த பாண்ட் இருக்குல்ல. ஸோ 98 டேஸ்ன்றது வந்து இட்ஸ் 98 டேஸுங்க. இட்ஸ் நாட் 98 டேஸ். ஆல்மோஸ்ட் லைக் 3 மந்த்ஸ்க்கு மேலே 3 மாதமாக ஒன்றா இருக்கிறாங்கன்னா இட்ஸ் லைக் என்ன மாதிரி பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கும். பிகாஸ் 3 மாதமாக ஒன்றா இருக்கிறதுங்கிறது விஷயம் நம்ம வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா நான் வெளியே போவேன், இன்னொரு 100 பேர் பார்ப்போம், 10 பேர் பார்ப்போம், 50 பேர் பார்ப்போம் ஒரு நாளைக்கு. இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் உள்ளே இருக்கிற அந்த இப்போ டாப் 8 இருக்கும்போது அந்த 8 பேர் மட்டுமே தான் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறது வந்து இந்த முகங்கள் மட்டுமே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் ஒரு இடத்துல இருக்கிறது. அந்த 8 கேரக்டர்ஸையும் வந்து இப்போ நான் இப்போ இருக்கேன்னா என்னை தவிர மற்ற 7 பேரையும் நான் வந்து பார்க்குறேன்னா அவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸோடு வாழ்ந்து 98 நாள் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. பட் அது எல்லாருமே செய்கிறாங்க. எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் பாண்ட். செம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஏன் அவங்களாம் வெளியாகும் போது அழுகுறாங்கன்னா அந்த இத்தனைக்கும் ஒரு வாரம் தான் இருக்குது. பட் ஆனாலும் அந்த பிரிவுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஃபீல் தட் அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்டினஸ் க்ரியேட் பண்ணும்ல. ஸோ அதுதான் தீபக் இவங்க எல்லாருக்குமே க்ரியேட் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக தீபக் அழலை கடைசியில் இந்த கிரீடை வச்சு நீங்கள் வந்து கிங் அப்படின்னு சொல்லி அது பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பண்ணும்போது தான் நினைக்கிறேன் ஹீ ஃபெல்ட் வெரி இமோஷ்னல். அண்ட் அவர் சன்னை பற்றி பேசுனது ஐ திங்க் அதெல்லாமே அவனுக்கு வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக ஆச்சுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எபிசோட். ஒரு சைடில் வந்து டாப் 5 இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் பட் ஓகே the way like he left the house. I think it's a proud moment for all his supporters including me as a friend. I think I'm proud of what Deepak has done in Big Boss season 8 and I think he made a mark. ஸோ அடுத்து வந்து சீசன் 8 அப்படின்னு சொன்னோன்னா ஹைலைட்டாக எல்லோரும் டக்குன்னு பேசுகிறதுக்கு வந்து தீபக் பேர் நிறைய எல்லாருக்கும் ஞாபகம் வரும். தீபக்னா சீசன் 8 தீபக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ எப்படி ஓவியா இந்த மாதிரி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி பேசுகிறோமோ அந்த மாதிரி ஹீ வில் பி ஒரு ஐடென்டிட்டி ஃபார் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நாளைக்கு மண்டே எபிசோட் பார்ப்போம். த ஃபைனல் வீக் யார் டிசர்விங் வின்னரோ அவங்களுக்கு தான் அந்த ட்ராஃபி போகும். ஸோ மக்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஓட் பண்ணுங்கள். யாருக்கு வந்து அந்த டிசர்வ் பண்ணக்கூடிய ஆளுன்னு பாருங்கள். அதாவது இந்த வாரம் மட்டும் பார்க்காம அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்றது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த 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 இவங்க வந்து இந்த 14 வாரத்தில் இந்த விஷயம்லாம் செஞ்சுருக்காங்க, இது நல்லா செஞ்சுருக்காங்க, இது கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, இங்கே கோட்டை விட்டுருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாமே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக யாருக்கு ஓட் பண்ணணுமோ நீங்கள் போடுங்க. ஸோ தட் லெட் த டிசர்விங் வின்னர் வின் த ட்ராஃபி. ஸோ பட் என்னென்னா இந்த ட்ராஃபின்றது வந்து அது வந்து ரெண்டாவது விஷயங்க. இப்போ இன்றைக்கி வந்து அதை ட்ராஃபி வின் பண்ணலனாலும் பல லட்சம் பேரோட ஹார்ட்ஸை வின் பண்ணியிருக்கிறான் தீபக். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ 1வது 2வது வரும் 3வது வரும்ன்றதுலாம் வந்து அந்த நம்பர் தான். ஸோ அதனால் இட்ஸ் ஓகே, யாருன்னா வரலாம். பட் ஆனால் ஒரு அந்த ஸ்தானத்தை கொடுக்குறோம் அப்படின்னும் போது யார் டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட்டோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணி அவங்கள வந்து அந்த அதுக்கு மட்டும் அந்த பேருக்கு மட்டும் வாங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் யாருன்றது. ஸோ until then, I'll see you tomorrow. Until then, it's bye from Yugi. Bye.